பிரதீப் ரங்கநாதன் அவருக்கு வந்து டைரக்ஷன் மேல தான் ஆசை. ஒரு ஒரு படம் வந்து பண்ணணும்னு தான் ஆசை. பட் ஆனா வந்து பார்த்தீங்கன்னா, வீட்ல இன்ஜினியரிங் படிக்க வச்சாங்க. ஈவன் தோ இன்ஜினியரிங் படிக்க வச்சாலும், அவர் வந்து பார்த்தீங்கன்னா, ஷார்ட் ஃபிலிம்ஸ வந்து பண்ணிட்டே தான் இருந்தாரு. அவருக்கு வந்து ஒரு ஃபைனான்ஷியலான ஒரு ஸ்ட்ரகிள் வந்துச்சு. அது என்ன ஸ்ட்ரகிள்னு பார்த்தீங்கன்னா, காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு போனா, நம்மளால நம்ம லைஃப்ல வந்து படத்த பட முடியாது அப்படின்ற ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. இந்த டைம்ல அவர் என்ன பண்ணுவாருன்னா, 6 மந்த் ஒர்க் பண்ணிட்டு, அந்த 6 மந்த் இருக்கிற காச வச்சு, இல்ல சேலரின்னு சொல்லி குடுத்துட்டு, அதுக்குள்ள வந்து ஒரு படத்த பண்ணது தான் வந்து பார்த்தீங்கன்னா, கோமாளி. அந்த மாரி ஃபைனான்ஷியல் ஸ்ட்ரகிள் வந்து நமக்கு வரக்கூடாது, உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ற பட்சத்துக்காக தான். திஸ் வீடியோ இஸ் ஸ்பான்சர்ட் பை எஸ்பிஓ ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன். இன்டர்நெட் நாலேஜ் இருந்துச்சுன்னா போதும், நீங்களும் டெய்லியும் அமௌண்ட் வந்து ஏர்ன் பண்ணலாம் த்ரூ த ஆன்லைன். ஒரு பார்ட் டைம் ஆப்பர்ச்சுனிட்டி, பார்ட் டைம் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டி. டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்கு, எனக்கு கான்டாக்ட் பண்ணுங்க, நான் உங்களுக்கு கைட் பண்றேன். அதுக்கு பெரிய தப்பு. தினம் 300 ரூபாய் சம்பாதிக்க அரிய வாய்ப்பு. இன்ஸ்டாகிராம், Facebook பயன்படுத்த தெரிந்தால் போதும், கண்டென்ட் போஸ்ட் அண்ட் கண்டென்ட் பப்ளிஷிங் மூலமா தினம் 300 ரூபாய் சம்பாதிக்கலாம். இந்த வேலை செய்ய 5 நிமிடம் போதும். ஒர்க் ட்ரைனிங் சப்போர்ட், குரூப் கம்யூனிகேஷன் சப்போர்ட், ஆல் லாங்குவேஜ் கஸ்டமர் லைவ் சாட் சப்போர்ட், முக்கியமா சொந்தமா ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ற அளவுக்கு உங்களால கற்றுக்கொள்ளவும் முடியும், சம்பாதிக்கவும் முடியும். இந்த வேலை வாய்ப்பு வழங்குவது 5 வருடத்திற்கு மேல ரன் ஆகிட்டு இருக்க நம்ம தமிழ்நாட்டு கம்பெனி ஸ்கூல் ஆஃப் பிசினஸ் ஆர்கனைசேஷன் பிரைவேட் லிமிடெட். மேலும் விவரங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்க நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி. ஓகே, இன்னைக்கான அப்டேட் வீடியோஸில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ வெல்கம் டு பிரசா ஃபிலிம் ஜோன். ஸோ இன்னைக்கான வீடியோவில் ஃபர்ஸ்ட் அப்டேட்டாக நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா, சூர்யா நடிச்சிட்டு இருக்க கருப்பு படம் தான். ஸோ இந்த படத்தோட லாஸ்ட்டு ஒரு 2-3 ஒர்க்ஸ் வந்து கொஞ்சம் இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்லாம் அதெல்லாம் வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அந்த ஒர்க்லாம் வந்து பார்த்திங்கன்னா, அந்த ஷூட்டிங்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்டர்டே வந்து பிகின் ஆகிடுச்சு. ஸோ இன்னும் ஒரு 2 வீக்ஸுக்கு வந்து ஸ்கெடியூல் போட்டு வச்சுருக்காங்க. அந்த 2 வீக்ஸ்க்குள்ளே கம்ப்ளீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. அந்த 2 வீக்ஸ்க்குள்ளே ஷூட்டிங்கை முடிச்சிட்டாங்கன்னா, அதுக்கப்புறமா ரிலீஸ் டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி கருப்பு படத்தை இறக்கிடுவாங்க. நம்ம கமல்ஹாசன் வந்து அவரோட ஆர்கேஎஃப்ஐ ப்ரொடக்ஷன் மூலிமா சுந்தர்சியும் அப்புறமா நம்ம தலைவரையும் வந்து இணைக்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதை பற்றி இன்னைக்கு கிடைச்சிருக்க அப்டேட் வந்து இந்த ப்ராஜெக்ட் வந்து சீக்கிரமாக ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஜெயிலர் 2 முடிச்சதுக்கப்புறமா இந்த ப்ராஜெக்டை முடிச்சுட்டு இந்த படத்தை வந்து 2027 கொண்டு வர்றதா வந்து பிளான் பண்ணியிருக்கிறதா ஆக்சுவலாக சொல்லியிருக்காங்க. இப்போ ஆர்கேஎஃப்ஐ கன்ஃபார்ம் அப்படி பண்ண ஃபிலிமில் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொன்று வந்து பேச்சு வந்து டாக்ஸ் வந்து போயிட்டு என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம லோகேஷ் கனகராஜ் வந்து அஜித் குமாரை வச்சு இயக்கிற படம் தான். ஏன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ வயலன் காட்சியை வச்சு ஒரு படம் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரஜினிகாந்த், அதனால வந்து ஆண்டவரும் தலைவரும் சேர்ந்து பண்ண வேண்டிய படம் வந்து போயிடுச்சு. லோகேஷ் கனகராஜ் அந்த ஸ்கிரிப்ட் வந்து அப்படியே மேபி அந்த கூட நம்ம கேக் வந்து கொஞ்சம் மாடரேட் பண்ணி கொடுக்கலாம். அந்த ஸ்கிரிப்டை வந்து கொடுக்கலாம். அது வந்து எந்த மூவியாக இருக்கும்னு பார்த்தீங்கன்னா AK-65 இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இதை ப்ரொடக்ஷன் பண்ணாங்கன்னா அது வந்து யார்கிட்ட பண்ணுவாங்கன்னு பார்த்தீங்கன்னா RKFI தான் ப்ரொடக்ஷன் பண்ணுவாங்க. இவங்க பேனரில் தான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லப்படுது. இன்னும் அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகலை. அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆனதுக்கப்புறம் நான் வந்து உங்களுக்கு சொல்கிறேன். ஆக்டர் கவின் நடிச்சு இப்போ தேட்டர்ஸில் ரிலீஸ் ஆக இருக்க மாஸ்க் வந்து நவம்பர் 21 அந்த மூவிக்கான ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க்கு அந்த மாதிரி இன்டர்வியூலாம் கொடுத்துட்டு இருக்கும்போது கவின் வந்து என்ன சொல்லியிருக்காரு, ஸோ அவரும் வந்து நெல்சனோட ஹியூமர் வந்து பிடிக்கும். அந்த மாதிரி எஸ்டி அவரோட ஆக்டிங் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும், கிளாஸியாக இருக்கும். இவங்க 2 பேரோட ஆக்ஷன் காம்போ வந்து வந்துச்சுன்னா அது வந்து நல்லாயிருக்கும், அது பார்க்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காரு, சந்தோஷப்பட்டிருக்காரு. ஸோ அதே மாதிரி வந்து அவங்க 2 பேரும் ஆல்ரெடி ஒர்க் பண்ண வேண்டிய படம் வந்து பார்த்தீங்கன்னா வேட்டை மன்னன். ஸோ அந்த மூவி வந்து மேபி எடுக்காமையும் போகலாம். ஸோ பார்க்கலாம் எப்படின்னு. ஓகே, சித்தார்த் வந்து இப்போ வந்து ரவுடி அண்ட் கோ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மூவி வந்து நடிக்கிறதா வந்து போஸ்டர் விட்டுருந்தாங்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா கார்த்திக் அண்ட் கிரிஷ் வந்து இதை வந்து டைரக்ட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. ஸோ ஓகே, ஆக்டர்ஸ் சமந்தாவை எடுத்துக்கிட்டோம்னா அவங்க வந்து அடுத்து வந்து ராஜ் டூமோரு அப்படின்ற டைரக்ட் கூட வந்து கொலாப் பண்ணுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இன்னும் வந்து கன்ஃபார்ம் ஆகலை. ஸோ கன்ஃபார்ம் ஆச்சுன்னா நம்ம வந்து காந்தாவோட ட்ரைலர் வந்து ரிலீஸ் ஆயிருந்துச்சு, படமும் ரிலீஸ் ஆக போகுது. ட்ரைலர் பார்த்துட்டிங்கன்னா எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். எனக்கு பர்சனலாக பிடிச்சிருந்துச்சு. ஓகே, ஜெயசன் சஞ்சய் ஃபஸ்ட்டு ஒரு படம் டைரக்ட் பண்ணுறாரு. அந்த படத்தில் வந்து பார்த்திங்கன்னா சுதீப் கிருஷ்ணன் தான் வந்து ஹீரோவை நடிக்கிறாரு. ஸோ இந்த மூவிலேருந்து ஒரு போஸ்டர் ஒன்று விட்டுருந்தாங்க. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா டைட்டில் ரிவீல் பண்ணுறது நெக்ஸ்ட்டு, அதாவது நாளைக்கு வந்து 10 மணிக்கு டைட்டில் வந்து ரிவீல் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. ஸோ பார்க்கலாம். ஓகே, இப்போ கரண்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா பாரஞ்சித் வந்து வேட்டுவம் படத்தில் வந்து பிஸியாக இருக்கார். ஸோ ஷூட்டிங் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் ஒரு 10 நாளில் முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து கம்ப்ளீட் ஆகிடுச்சு அப்படின்னா அடுத்த வந்து பார்த்திங்கன்னா சார்பட்டா 2 வந்து டைரக்ட் பண்ணுறதா வந்து சொல்லியிருக்காரு. ஸோ சார்பட்டா 2 வந்து எப்படி இருக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தீபாவளி ஃபெஸ்டிவல், அதாவது நெக்ஸ்ட் இயர் வந்து தீபாவளிக்கு வந்து இந்த படத்தை வந்து இறக்கிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ அதே மாதிரி அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஷூட்டிங் வந்து நல்லா போய் அதுக்குள்ளே வந்து இவங்க கரெக்டாக கேப்சர் பண்ணி முடிச்சாங்கன்னா எடுக்கலாம். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் சார்பட்டா 1 வந்து பார்த்திங்கன்னா OTT ரிலீஸ் தான். ஸோ லாக்டவுனில்
பட் ஆனால் வந்து இந்த சார்பட்டா 2 வந்து தேட்டருக்கு வந்துச்சுன்னா நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கப்படுது. ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட் பார்ட்டை விட அதிகமாக எக்ஸ்பெக்டேஷனோட நிறைய ஃபேன்ஸ்லாம் வந்து வருவாங்க சார்பட்டா 1, 2க்கு. ஸோ பார்க்கலாம். ஓகே கைஸ், இன்றைக்கான அப்டேட் வந்து இவ்வளோ தான் கைஸ். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ். அதுதான் வந்து பார்க்கலாம். நெக்ஸ்ட் வந்து உங்களுக்கு எந்த மூவி வந்து அப்டேட் வேணும், எந்த ஒரு மூவியோட அப்டேட் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே கைஸ், பாய்.